எம்மிலே யாருக்கு தெரியும் எம்முடைய ரப்பை பற்றி? என்னை படைத்த இறைவன் யார்? என்னை பரிபாலிக்கின்ற இறைவன் யார்? எனக்கு உணவளிக்கின்ற இறைவன் யார்? எனக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவகாசத்தை கொடுத்த அந்த இறைவன் யார்? எனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்திலே என்னை படைத்த அந்த ரப்பு யார்? அவனுடைய தன்மைகள் என்ன? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய ஆற்றல்கள் என்ன? அவனுடைய மகிமைகள் என்ன? அவனுடைய பாசம் என்ன? அவனுடைய கோபம் என்ன? அவனுடைய அனைத்து சக்திகளுடைய அம்சங்கள் என்ன? இத்துணை பேருக்கு தெரியும் எம்மிலே. எம்மை படைத்த இறைவன் யார்? உங்களை படைத்த அல்லாஹ்வை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுங்கள் என்று இந்த முஸ்லிம்களை கேட்டால் பேச முடியுமா? இந்த முஸ்லிம்களால்? உங்களை படைத்த இறைவனுக்கு பெயர்கள் இருக்கிறது, அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் இருக்கிறது. அந்த அழகிய பெயர்களில் ஒரு 10 பெயரை சொல்லுங்கள் என்று இந்த முஹம்மதின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் தன்னை படைத்த ரப்புடைய பெயர்கள், அதனுடைய பொருட்கள் அது கூட தெரியாத சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் அந்த ரப்பை, அல்லாஹ்வை அறியுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். யாருக்கு சுஜூது செய்கிறீர்களோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கிறீர்களோ, அந்த ரப்பை பற்றி இந்த சமூகத்திற்கு தெரியுமா? அந்த ரப்புடைய பெயர்களை இந்த சமூகம் அறியுமா? அந்த ரப்பு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் இந்த சமூகத்தால் பதில் சொல்ல முடியுமா? கேட்டு பாருங்க, இந்த முஸ்லிம்களை பார்த்து கேட்டு பாருங்க, உங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறார்? பல முஸ்லிம்கள் சொல்லுவார்கள், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் இருப்பான் அல்லாஹ், திரும்பிய திசையெல்லாம் அல்லாஹ் இருப்பான். காஃபிர்களின் கொள்கை இது, முஷ்ரிக்கின் கொள்கை இது. அல்லாஹ்வை அறியாத காரணத்தால், அவனுடைய பண்புகளை தெரியாத காரணத்தால், தன்னை படைத்த ரப்பு எங்கே இருக்கிறான் என்று கூட தெரியாத சமூகம் யாருக்கு சுஜூது செய்கிறது? யாரை வணங்குகிறது? யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அழைக்கிறது? அல்லாஹ்வை அறியாமல் எங்கே செல்ல முடியும் உங்களால்? அல்லாஹ்வை அறியாமல் உங்களுடைய மரணத்தை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ் உங்களுக்கு மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானா? அல்லாஹ்வை அறியாமல் நீங்கள் கபரிலே சென்றால் அந்த கபரிலே முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்வி, மன் ரப்புக், மன் ரப்புக், உன் இறைவன் யார், உன் ரப்பு யார் என்று முன்கர் நக்கீர் கேட்டால், அல்லாஹ்வை அறியாமல் அல்லாஹ்வின் தன்மைகளை, அல்லாஹ்வின் பண்புகளை, அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் அருளை தெரியாமல் வாழக்கூடிய இந்த சமூகம் அந்த முன்கர் நக்கீருக்கு என்ன பதில் சொல்லும்? மன் ரப்புக், ஒரு 5 நிமிடம் பேசுங்கள் பார்ப்போம். உங்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேசுங்கள். தெரியாது, தெரியாது.